வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மெரினா கடற்கரை ஒட்டிய பட்டினப்பாக்கத்துல இருக்கக்கூடிய கடல் விருந்து அப்படின்ற ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம். இங்க நமக்கு விதவிதமான சீ ஃபுட் டிஷ்ஷஸ் நமக்கு இங்க அவைலபிள் இருக்கு. வாங்க என்னென்ன ஐட்டம் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். வாவ்! உங்களுக்கு வந்து ப்ரான் இருக்கு, போட்டி இருக்கு, அண்ட் சொரா புட் இருக்கு, நெத்திலி ஃப்ரை இருக்கு, கிராப் இருக்கு, மீன் விதவிதமான மீனை பொரிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் இது பாருங்க, ஸ்பெஷலா ஏதோ ஒரு நான்வெஜ் வடை இருக்கு. என்னன்னு எனக்கு தெரியல. So, நம்ம இப்போ இதெல்லாம் இங்க டேஸ்ட் பண்ண போறோம். எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றோம். ஸோ இன்னைக்கு வந்து நாங்க உங்களோட ஹோட்டல் தான் வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். என்ன மாதிரியான டிஷ்ஷஸ் என்னென்ன இருக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் இருக்கு. செய்தீங்க. வடை எதுல செஞ்சது? இது டூனா ஃபிஷ். டூனா ஃபிஷ். ஃபிஷ் கட்லெட் நம்ம கடையில ஸ்பெஷல். ஓகே, சூப்பரா இருக்கும். நிறைய பேர் கட்லெட் தான் வரும். சிக்கன், சங்கரா மீன், சங்கரா மீன், ஐலா, வவ்வால் இருக்கு, பாறை. சூப்பர்ங்க. அப்பா ஒண்ணு விடாம எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கீங்க. சரி, இதுல வந்து இப்போ இங்க வர கஸ்டமர் வந்து மறுபடியும் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்களா? என்ன ரொம்ப விரும்பி கேட்பாங்க? ஃபிஷ் கட்லெட் கேட்பாங்க. அதிகமா ஃபிஷ் கட்லெட், ப்ரான் இதுதான் மோஸ்ட்லி அதிகமாக சேல் ஆகுது. அதுதான். இங்க வந்து எத்தனை மணி வரைக்கும் கடை இருக்கும்? எத்தனை மணி வரைக்கும் வரலாம்? 10:30 ஓப்பன் ஆயிடும். ஓகே, நைட் ஒரு 11:30 வரைக்கும் இருக்குங்களா? போயிட்டு வரேன். ஸோ இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா எப்படி இருக்குன்னு கடல் விருந்து உணவகம்ல? ஸோ உங்களோட கடல் விருந்து உணவகம்ல நான் என்ன மாதிரியான டிஷ் ட்ரை பண்றது நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்க. ப்ரான் ட்ரை பண்ணுங்க. ஓகே டன். எனக்கு ப்ரான் ரொம்ப பிடிக்கும், நான் ட்ரை பண்றேன். டெய்லி அணி வர ஸ்டாக் அப்போ ஃபுல்லாக காலி. நைட் வரைக்கும் நம்ம கடை இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. நமக்கு காலையில் ஓப்பன் ஆகிட்டு நைட் வரைக்கும் இவ்வளோதாங்க. நான் ஒண்ணுமே இல்லை, என்ன போய் எல்லாம் நினைச்சிருக்கேன். ஏதோ ஃபிளிப்போட மட்டும் நினைச்சேன். நான் மெயினா வந்து குழந்தைங்க மனசுல வச்சு யோசிச்சேன். ஸோ இதுல வந்து காரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசியும் கிடையாது, சப்புன்னு இருக்கிற மாதிரியும் சொல்ல முடியல. சூப்பரா என்ன நம்ம ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டா அடுத்த வாய் நம்ம எடுத்து சாப்பிடணும்னு தோணணும். இங்க தோணுது. ஸோ நீங்களும் கடல் விருந்துக்கு வாங்க, சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு போங்க. கடல் விருந்து உணவகம் மறக்காம வாங்க. இங்க இருக்க சீ ஃபுட் ஐட்டம்ஸை டேஸ்ட் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கடற்கரை ஓரமா உட்காந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஃபுட் ஐட்டம்ஸோட ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வித்யா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் FM Square சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.